ஓம் ஸ்ரீ மகா அகத்தியரை போற்றி போற்றி. உடலின் 7 சக்கரங்களுக்கு உரித்தான நிறம் மற்றும் ஓசை குறித்து சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய அருளுரை. உடற் சக்கரங்கள் 7ம் சூரியனின் ஒளி ஒலி அலைகளை அடிப்படையாக கொண்டே உருவாகின்றன. சூரியனாகிய பரமாத்மாவிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் 7 நிறங்களை அடிப்படை ஆற்றல்களாய் வெளிப்படுத்துகின்றது. அவையே ஆன்மாவின் ஒளி ஆற்றல் என்றுமே அறிந்திடலாம். சூரியனின் புற வெப்ப கதிரலைகள் யாவும் ஒளியோடு கலப்புற்று வெடித்து ஓசைகளாகவும் உருமாறுகின்றன. ஒவ்வொரு நிற ஒளியும் வெடித்து அதனின்று ஓர் ஓசையினை வெளிக்கொணரும். அவ்வகையில் உருவான ஓசைகளே 7 ஸ்வரங்கள் என்றே அறியப்படுகின்றன. ச ரி க ம ப த நீ என்றே அழைக்கப்படும் ஓசைகள் யாவும் 7 ஒளியாற்றல்களிலிருந்து உதித்தவையே. ஒரு மனிதனின் சகசிராரா சக்கரம் என்பது முதல் சூரிய ஒளியான ஊதா நிறத்தினை ஏற்கின்றது. ஆக்ஞை சக்கரம் என்பது கருநீல வர்ணத்தினையும் விஷுக்தி என்பது நீல நிறத்தினையும் ஏற்கின்றது. அநாகதம் பச்சை நிறத்தினையும் மணிப்பூரகம் மஞ்சள் நிறத்தினையும் சுவாதிஷ்டானம் காவி நிறத்தினையும் மூலாதாரம் சிவப்பு நிறத்தினையும் ஏற்கின்றன. 7 சக்கரங்களும் 7 நிறங்களையே தங்களது உணவாக ஏற்கின்றன. ஒரு மனித தேகத்தினில் முதன்மையாக ஒவ்வொரு நிறங்களையும் உணவாக ஏற்று சக்கரங்கள் இயங்க துவங்குகின்றன. அதன் மூலம் உருவாகும் ஓசை என்பது கீழிருந்து மேலேற்றம் கண்டு ஒளியினை தொடர் செயலாய் ஈர்த்து தேகத்திற்கு அருள்கின்றது. எனில் கீழ் நின்று மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற முதல் ஓசையே சற்ற ஓசையாக அறியப்படுகின்றது. சகசிராரா என்பது நிஷாத ஓசையினை ஏற்கின்றது. சரிகம பதனி எனப்படும் 7 ஸ்வரங்களின் ஓசையின் தாத்பரியங்களை உணர வேண்டும். சட்ஜம் என்பது சமதளமாகிய அடித்தளம் அமைக்கும் ஓசையாகும். அஸ்திவாரம் சீராய் உருவானால் மாத்திரமே கட்டிடங்கள் நிலைத்திருக்கும். அவ்வகையில் மூலாதாரம் எனும் அடித்தளத்தினை சீராய் அமைக்கும் ஓசையே சட்ஜம் எனும் ஆதார ஓசையாகும். 7 ஸ்வர ஓசைகளுக்கும் மூலாதாரம் என்பதே சட்ஜ ஓசையாகும். இவற்றின் தாத்பரியங்களை எளிதாய் உணரலாம். சர்வமும் ஆன ஏக இறைவனே அனைத்திற்கும் மூலமாகும். எனில் சா எனும் ஓசை மூலாதாரத்தினை குறிக்கும். முப்பெரும் தெய்வங்களையும் தேவிகளையும் உள்ளடக்கியதே சர்வ ஏக இறைவன் எனும் ஆற்றலாகும். எனில் பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எனும் 6 ஆற்றல்களை படைத்த ஏக ஆற்றலே சர்வ ஆற்றல் எனப்படும் சட்ஜம ஓசையாகும். சர்வம் எனும் ஓசையே சா என்றே அறியப்படுகின்றது. தெய்வங்கள் யாவரும் ரிஷிகளை படைத்தனர். எனில் ரீ எனும் ஓசையும் உருவானது. சுவாதிஷ்டான ஆற்றலும் ரிஷப ஓசையினை சார்ந்தது. ரிஷிகள் யாவரும் கந்தர்வர்களை படைத்திட காந்தார ஓசையும் உருவாகி மணிப்பூரக சக்கரத்திற்கும் உணவானது. பூமியில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கி மன்னர்களையும் உருவாக்கிய நிலையில்
மா எனும் ஓசை பூமியினையும் விண்ணுலகினையும் இணைக்கின்ற மத்திய ஓசையானது. அநாகத சக்கரத்தின் எரிபொருளும் ஆனது. மன்னர்கள் ஆட்சி புரிவதனை பரிபாலினம் என்றே அழைத்திடலாம். பரிபாலினம் புரியும் பஞ்சம ஓசையே இயக்கம் விரிவடைய உதவிடும். விஷுக்தி ஒன்றே சிரசினையும் உடலினையும் இணைக்கும். ஆக்ஞை எனும் சக்தியானவள் அனைத்து வித இயக்கத்திற்கும் ஆற்றல்களை வழங்குகின்ற தெய்வமாய் திகழ்வதினால் தைவதம் எனும் ஓசை உருவாகியது. அவையே ஆக்ஞைக்கும் உணவானது. நிஷாதம் எனும் ஓசையானது நீ எனும் ஸ்வர ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து நிலைகளும் நிர்குணமான நிர்மலமான மூல ஆற்றலோடு மீண்டும் ஒடுங்குவதற்கு உதவிடும். மூலாதாரம் நிர்குண ஆற்றலோடு ஒடுங்கினால் ஜீவன்கள் அனைத்துமே விடுதலை பெறும். இதன் தாத்பரியங்கள் மிகவும் ஆழமானவை. உணர்வுகள் கொண்டே ஏற்க வேண்டும். சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளியானது சகசிராராவில் துவங்கி மூலாதாரத்தினை அடையும். ஓசை என்பதோ மூலாதாரத்தில் துவங்கி சகசிராராவினை அடையும். உயிராற்றல் மூலாதாரத்திலிருந்து சகசிராராவினை அடைய வேண்டும். இவை இரண்டும் ஓர் உன்னத சுழலினை உருவாக்கி பேரியக்கத்தினையும் உருவாக்கிடும். உணர கடவது. பரிபூரண ஆசிகள்.